கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். சினிமாவை ஒரு தந்திரம்னு சொல்வாங்க. அதுக்கு காரணம் ரசிகர்கள் கருத்து மட்டுமே சொல்ற படங்களையும் ரசிக்கிறாங்க, சிரிக்க வைக்கிற படங்களையும் ரசிக்கிறாங்க, கருத்தோடு சேர்த்து சிரிக்க வைக்கிற படங்களையும் ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை ரசனை தான். செய்தி என்னன்னா, கொஞ்ச காலமா படங்களை தயாரிக்காம இருந்த இயக்குனர் சங்கர் கூடிய விரைவில் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி பார்ட் 2 திரைப்படத்தை தயாரிக்க இருக்காரு. கஜோல் இப்போ கலைப்புலி எஸ் தானு தயாரிப்புல தனுஷுடன் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2. சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்கும் இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை பார்க்கலாம். ரகுவரன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் என் மனசுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் மனசுக்கும் ஆந்திர மக்கள் மனசுக்கும் கூட ரொம்பவும் ஒரு நெருக்கமான ஒரு கதாபாத்திரமாக அமைந்தது. அந்த கதாபாத்திரத்தையும் அந்த கதாபாத்திரத்துடன் சம்பந்தப்பட்ட மற்ற கதாபாத்திரங்களையும் அப்படியே விட்டு போக கொஞ்சம் மனசு கேட்கவில்லை. அதனால் இரண்டாம் பாகம் எடுக்கும் எண்ணம் எனக்குள் வந்தது. It's been a wonderful, absolutely amazing journey, amazing experience working in Tamil after so long, and I think that I have had a great time, made some great friends, been treated very kindly and warmly by everybody over here on the stage. Soundarya and Dhanush most especially for just taking the time and the trouble to help me and make me look good on screen. And what can I say? I've had an amazing experience and I will keep coming. Madam, welcome back to Tamil after 20 years. We love you, we missed you and we want to see more of you. மேடம் எனர்ஜி எப்படின்னா, மேடம் ஃப்ளோரில் வந்தாங்களே தெரிஞ்சிடும் அவங்க வந்துட்டாங்க உள்ள அப்படின்னா, அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும் எனர்ஜி. அண்ட் ஐ ரிமெம்பர் கடைசி நாள் ஷூட்க்கு அப்புறம் தனுஷ் சாரும் நானும் ரொம்ப அப்செட் ஆனோம். மேடம் முடிஞ்சிடுச்சு, இன்னொரு சீன் வேணால் ஆட் பண்ணி எடுக்கலாமா அப்படிலாம் பேசினோம். ஸோ தேங்க்யூ மேம். அண்ட் அகேன் ஐ வாண்ட் தேங்க் மை பேரண்ட்ஸ். நான் விஐபி என் வாழ்க்கையவே மாற்றின ஒரு திரைப்படம். திரும்ப கூப்பிட்டா அண்ணா இந்த மாதிரி பார்ட் 2 பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே பார்ட் 10 வரைக்கும் பண்ணுவோம், எடுத்துகிட்டே இருப்போம், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி பயணப்பட்டது தான் ரொம்ப ஒரு நல்ல பயணம். விஐபி 2 நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு அப்போவே தெரியும் அது ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து நானே தேட்டரில் ஃபஸ்ட் ஷோலாம் போய் பார்த்தேன். பயங்கரமான ஃபேன் தான். ஸோ வெரி வெரி ப்ரவுட் டு பி இன் திஸ் ஃப்ரான்ச்சைஸ், எஸ்பெஷலி த செகண்ட் பார்ட். அண்ட் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து இப்போ எனக்கு ரொம்ப பழகி போச்சு. ஆக்சுவலாக ஒரு படத்துலேயே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் அவரோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் பார்ட் வந்து அந்த ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் ஐ ஹேட் டு கீப் அப் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட் அஸ் வெல். ஐ எம் ரியலி கிளாட் த ட்ரெய்லர் ஹஸ் ஒர்க். கொலை விளையும் நிலம் இன்றைய விவசாயிகளின் உண்மையான நிலையை நேர்மையாக காட்சியாக்கியிருக்கும் ஆவண திரைப்படம். இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க கவிதா, இயக்கியிருக்காங்க ராஜீவ் காந்தி. இந்த படத்தின் அறிமுக விழால விஜய் சேதுபதி உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. என் பேர் ராஜீவ் காந்தி. கடந்த வருஷம் பருவமழையும் போயிட்டு காவிரியும் கைவிட்டதுனால தமிழக விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து வாழ்வாதாரம் இழந்து சுமார் ஒரு 200 பேருக்கு மேலே தற்கொலை, அதிர்ச்சி மரணங்களால் இறந்து போனாங்க. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13-14 நாள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி, முக்கியமாக விவசாயம் வந்து அதிகமாக இருக்கிற டெல்டா மாவட்டங்களில் சுற்றி அந்த இறந்து போன விவசாயிகளோட குடும்பங்களை சந்தித்து ஒரு முழுமையான ஒரு ஆவணப்படமாக இதை எடுத்திருக்கோம். நடிகர் செல்வா ரஜினிகாந்தின் பிறந்த நாளான 12/12/1950 என்பதையே தலைப்பா வைத்து ரஜினியின் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை திரைப்படமா இயக்கி முடிச்சிருக்காரு. சூர்யா, கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் தானா சேர்ந்த கூட்டம் படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு விக்னேஷ் சிவன். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்க சூர்யாவின் பிறந்த நாளான ஜூலை 23ஆம் தேதி வெளியிட இருக்காங்களாம். டிவி பிரசாத் ஹீரோவாக நடித்து இசையமைத்து இயக்கியிருக்கும் திரைப்படம்
சகுந்தலாவின் காதலன். இவர் அடுத்ததா இயக்க இருக்கும் திரைப்படம் வேலையில்லா விவசாயி. இந்த 2 படங்களின் விழாவில் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி உட்பட பல சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. பல பேர் கடுமையாக உழைத்துத்தான் முன்னேறி இருக்கிறார்கள். அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, சிவாஜி கணேசனாக இருந்தாலும் சரி, அல்லது ஜெமினி கணேசனாக இருந்தாலும் சரி, எல்லோருமே கடுமையாக உழைத்து தான் முன்னேறி இருக்கிறார்கள். எனவே பிரசாத், தம்பி பிரசாத், நீங்கள் கடுமையாக உழையுங்கள். திரைப்படத்துறையில் இந்த அளவிற்கு வெற்றி பெற்றிருந்தாலும் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 100 படங்கள் தயாரிக்கக்கூடிய அளவிற்கு அவளை வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடையும். கமர்ஷியலாகவும் பெரிய சக்ஸஸ் ஆகும். நம்ம பார்த்தோம், சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம், அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும்னு நம்பிக்கையோடு நான் வாழ்த்துக்கிறேன். ஒரு போராளியாக கண்டிப்பாக ஐ கேன் சி இஸ் அவர் மேக்கப் தெரியுதோ இல்லையோ இந்த காட்சிகளில் அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டும் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் தெரியுது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் ப்ரூவ் பண்ண முடியும், என்கிட்ட திறமை இருக்குது அப்படின்ட்டு சொல்லி வர கதாநாயகர்களுக்கு தான் அதிகமான வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த கதாநாயகனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த படத்தினுடைய மியூசிக் டெஃபினட்டாக ஹிட் ஆகும், இல்லை எனக்கு டவுட்டே இல்லை. ஒரு மியூசிக் டைரக்டராக பிரசாத் வெற்றி பெற்றுவார், டைரக்டராக ஜெயிச்சிட்டாரு. அவர் இந்த படத்தில் கதாநாயகனாக தன்னை ப்ரூவ் பண்ணணும். நிச்சயமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நம்புகிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையணும், என்னுடைய வாழ்த்துக்கள். நம்பிக்கையும் நல்ல ஸ்கிரிப்டும் இருந்தால் யாருமே ரசிப்பாங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்னவர் டி ராஜேந்திர சார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பி பிரசாத் சார் தான். சகுந்தலாவுடைய கதை உங்களுக்கு தெரியும். மணிமேகலைக்கும் கோவலனுக்கும் பிறந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப சிரமமான ஒரு குழந்தை தான் வந்து சகுந்தலா. சகுந்தலா வந்து மிக சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண். அந்த பொண்ணை காதலிச்சா அந்த காதலுக்கு எவ்வளோ சிக்கல் வரும்னு நீங்கள் யோசிங்க. அதுவும் இவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. எப்படி காதல் விந்தனில் வந்து எவ்வளோ சூப்பராக ஒரு லவ் சாங் ஆக்ஷன் கொடுத்தோமோ அப்படி தான் வந்து சவுந்தரராவன் காதலன் ஆக்ஷன் லவ் சாங் செம்மையாக கொடுத்துருக்கோம். உண்மையிலேயே அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் சுமன், பசுபதி, கருணாஸ், ஜெகன் சார், நான்கடூர் ராஜேந்திரன், இன்னும் நிறைய, அது ஒரு 5 கிளைகளாக பிரிக்கப்பட்ட ஒரு அந்த கதையை வந்து நான் வந்து திரையில் பார்க்கும்போது உண்மையிலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக உங்களுக்கு தோணும். கௌதமபுத்திர சாதர்கனி இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். பாலகிருஷ்ணா, ஸ்ரேயா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. 1500 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சாதர்கனி மன்னனின் வாழ்க்கையை அப்படியே தருவிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு கிரிஷ். பாலகிருஷ்ணாவை அடுத்ததாக வைத்து இயக்க இருக்கும் இயக்குனர் KS ரவிக்குமார், நடிகர் கார்த்தி உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. படம் பின்னாடி நின்று முன்னாடி இருக்க நிறுத்தத்துக்கு நிஜமாவே அந்த கௌதமி பாலஸ்ரீ இல்லைன்னா அந்த சாதகர்னி இருந்து நடந்துட்டாரானி அப்படியே எத்தனோ சக்தி இந்த படம் முடிந்ததுக்கு அந்த இன்விசிபிள் ரூபம்ல இருந்து இந்த படம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு. இவர் அழகாக வந்துருக்கு, அவர் எல்லாரும் இருந்தாருன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை. When I was studying, I always dreamt of doing a film in South India, and today I'm here. So my dream has come true, and Balakrishna Garu for making me a part of Gautamiputra Shatakarni, such a prestigious project. Also being the 100th film of Balakrishna Garu, so it was a great honor for me. பொங்கல் அண்ணா பாலைய சாருக்கு வந்து டெஃபினட்டாக ஹிட் இருக்கும். ஆனால் இந்த படம் ஹிட் இல்லை, பம்பர் 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 ஹிட். இந்த படம் శాతకర్ణి கௌதமிபுத்திர శాతకర్ణి ரிலீஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கூட బాహుబలి எவ்வளோ ஹிட் ஆயிடுச்சோ அதுக்கென்ன பெரிய ஹிட்டு. బాలకృష్ణ సార్కి ఇది 100th ఫిలిం తెలుగులో. 100 ஃபிலிம்ஸ் ஒரு சைடில் வச்சா கௌதமிபுத்திர శాతకర్ణి ஒரு படம், ஒரே படம், அவ்வளோ பெரிய ஹிட்டு. இதுக்கு முன்னாடி போஸ்டர் மேலே ஒரு வேலை இருக்கும், இட்ஸ் அன்சங் ஸ்டோரி ஆஃப் எ கிரேட் வாரியர். இப்போது நமக்கு ஒரு பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இது அன்சங் ஸ்டோரி இல்லை, இப்போது இந்த ஸ்டோரி இந்த லேண்டுக்காக தெரியுதுக்கு நானும் ஒரு பாட்டு இருக்கும். நவ் எவ்ரிபடி நோஸ் த ஸ்டோரி ஆஃப் கௌதமிபுத்திர శాతకర్ణி. ஸோ ஃபார் தட் ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் பாலகிருஷ்ணா சார் அவர்கள்
he gave me a great opportunity. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு படத்தை பண்ணுறதுக்குன்னா அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது, பல வருஷங்கள் வேணும். ஆக்சுவலாக தசாவதாரம்னு ஒரு படம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.5 years ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை வந்து 79 நாளில் முடித்து அதை இப்படி ஒரு மாபெரும் வெற்றி படத்தை ஒருத்தர் கொடுக்கணுன்னா அது வந்து அந்த சாத்தியமானது வந்து கிறிஷ் அவர்களுக்கு. அதனால தான் நான் வந்து அன்றைக்கி அவரை சாத்தியக்காரணின்னு சொன்னேன். நான் சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் வரைக்கும் போய் க்ரீக் சோல்ஜர்ஸை சண்டை போட்ட ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் இருந்த ஒரு கிங்கு. அந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு வந்து தேடினாலும் கிடைக்காது. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம கொண்டு வந்து இந்த படத்தின் மூலமாக கொடுக்குறாரு. நம்மலாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு கதையாக ஹீரோயிசத்தோட காதலோட ஒரு போராட்டத்தோட ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது எப்படி 79 நாள் எடுத்தீங்க? நாங்கள் காஷ்மீரோட ஒரு படம் எடுத்தோம். எனக்கு பீரியட் ஃபில்ம் எடுக்கிறதுனா என்ன கஷ்டம்னு தெரியும், அந்த ஹார்ஸ் ஓட்டுறதுனா என்ன கஷ்டம்னு தெரியும். அந்த காஸ்டியூம் போட்டுட்டா திரும்ப கூட முடியாது. அதில் எங்கே லவ் சீன் பண்ணுறது, எங்கே சண்டை போடுறது, அதில் அப்படி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு தெரியும் அதோட கஷ்டம். அந்த பாலகிருஷ்ணன் சார் திரும்ப நிறைய தடவை பண்ணியிருக்காரு. மோகன்லாலின் மகன் பிரணவ், பிரியதர்ஷனின் மகள் கல்யாணி, இவர்கள் இருவரும் தமிழ் மலையாளத்தில் உருவாக இருக்கும் படத்துல ஹீரோ ஹீரோயினா நடிக்க இருக்காங்க. இந்த படத்தை இயக்குறாரு ஜித்து ஜோசப். விஜய் மில்டன் மீண்டும் கோலி சோடா பார்ட் 2 திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அதிக மாறுபட்ட வயதுடைய இருவர்கள் காதலித்தால் என்ன நிகழும் என்பதை சொல்லி இருக்கும் படம் நீ என்ன மாயம் செய்தாய். கவிதா நரேன் தயாரிப்பில் பாலாஜி இயக்கத்தில் நேஹா சக்சேனா, விவேக் சேகர் மற்றும் பலர் நடித்த இந்த படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கு. என் பேர் நரேந்திர பாபு. நீ என்ன மாயம் செய்த படத்தினுடைய தயாரிப்பாளராக நான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி இந்த படத்தை நான் திரையில் வெளியிட்டிருக்கோம். இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு காதலை வந்து ஒரு நல்ல ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு நான் கொண்டு போய் காமிச்சிருக்கோம். நீ என்ன மாயம் செய்தாய் படத்தோட இயக்குனர் பாலாஜி பேசுகிறேன். ஸோ 14ஆம் தேதி எங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த தருணத்தை தான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கிளைமேக்ஸ் பார்த்த அத்தனை பேரும் வந்து கண்ணில் ஒரு சின்ன கண்ணீரோடு தான் போயிருக்காங்க. நான் விவேக் சேகர் பேசுகிறேன். நான் நீ என்ன மாயம் செய்தாய் அப்படின்ற படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். ஒரு நல்ல லவ் ஸ்டோரி யூஸ்வலாக வரது சகஜம்தான். பட் திஸ் ஒன் இந்த ஃபிலிம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பேர் நேஹா சிக்ஸேனா. நான் பஞ்சாபி பொண்ணுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அது படம்ல நான் மேகா அம்மா கேரக்டர் பண்ணியாச்சு. அது கம்ப்ளீட்லி ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் இருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விச் சொசைட்டி ஃபோர்ஸ் ஆன் அ சிங்கிள் உமன், டிவோர்ஸ்ட் உமன் ஆர் யூ கேன் சே வீடோ. So this is a beautiful story about that. அவங்க இசையமைப்பாளர் நீ என்ன மாயம் செய்தாய் படத்தோட இசையமைப்பாளர் டேவிட் பரத்குமார் பேசுகிறேன். வெற்றிகரமாக இந்த படம் திரையரங்கத்துக்கு வந்திருக்கு. இதில் 5 பாடல்கள். இந்த 5 பாடல்களுமே வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு. திஸ் இஸ் ஹர்ஷிதா சாய். நீ என்ன மாயம் செய்த படத்தில் வந்து நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. நான் அந்த படத்துலேருந்து ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அபின்ற ஒரு கேரக்டர் இந்த ரோலில் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த நீ என்ன மாயம் செய்தாய்ன்ற படத்துக்கு நான் பிஜிஎம் பண்ணியிருக்கேன். என்னோட டெபியூ ஃபிலிமே நான் வந்து RR மூலிமா ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரூபாய் பல மனிதர்களின் குணங்களை எப்படி பிரதிபலிக்குதுன்றத முழு நீள திரைப்படமாக உருவாக்கியிருக்காரு இயக்குனர் அன்பழகன். பாட்டை படத்துக்கு பிறகு நான் டைரக்ஷன் பண்ணுற 2வது படம் இந்த ரூபாய். என்ன மாதிரி கதை பண்ணலான்னு சொல்லி யோசித்தப்போ எனக்கு எப்படி இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் நாட்டில் எல்லாருக்கிட்டேயும் இது கல்வி ஒரு ப்ராப்ளமாக இருந்ததோ அதே மாதிரி இந்த பணமும் அத்தியாவசிய தேவையாக ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இந்த கதையை நான் செலக்ட் பண்ணேன். நான் கிஷோர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். என் முதற் படம் காட் பிக்சர்ஸ் பிரபுசாலம் தயாரிப்பில் சாட்டை சண்பக சார் டைரக்ஷனில் எப்படி ஒரு சாட்டை சோஷியல் காச படமாக இருக்கோ அதே மாதிரி தான் ரூபாயாக வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி கேஸ்ட் பார்த்திங்கன்னா கயல் சந்திரன், ஆனந்தி, ஸ்ரீஜெயின் சார், ஹரிஷ் உத்தமன் எல்லாம் நடிச்சிருக்கிறோம். இம்மான் சார் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் போட்டிருக்காரு. RNR மனோகர். இயக்குனர் பிரபுசாலமன் இயக்கத்தில் சாட்டை இயக்குனர் அன்பழகன் இயக்குன படம் ரூபாய். இந்த படத்தில் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் இந்த ட்ரெண்டுக்கு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு அற்புதமான படம். அதாவது கொடுக்குற காசுக்கு வஞ்சனை இல்லாமல் அந்த 2 மணி நேரமும் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு படமாக இது வந்திருக்கு.
இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.